வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் இந்த ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விமானப்படைகள் எல்லாத்தையுமே ரேங்கிங் பண்ணி அதில் எது சிறந்த விமானப்படை அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிடக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் ரேங்கிங்ன்றது விமானப்படையில் இருக்கக்கூடிய டோட்டல் ஏர்கிராஃப்டை வச்சு மட்டுமே பண்ணக்கூடியது கிடையாது. அதையும் தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் பேஸ்டு சிஸ்டம் மூலியமாக மட்டும்தான் எது சிறந்த விமானப்படை அப்படின்ற ரேங்கிங்கை இவங்க வெளியிடுறாங்க. இவங்க 100க்கு இத்தனை % மார்க்குன்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மார்க் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸை வந்து கடைசியில் டேலி பண்ணி யார்கிட்ட அதிக பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த நாட்டோட விமானப்படை தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்டின் படி ஏஷியாவின் மிக சிறந்த விமானப்படை ஆர் ஏஷியா ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட பாகிஸ்தானியர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆப்ரேஷன் சிந்தூரன் மூலமாக தான் இந்த ரிப்போர்ட் சாத்தியம் அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் எதன் அடிப்படையில் இந்திய விமானப்படையை இந்த குறிப்பிட்ட பட்டியலுக்கு கீழே சைனாவிட முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க மற்றும் இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் சொல்கிறத நம்ம உண்மையாக ஏற்றுக்கலாமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தான் பொக்கிஷம் டிபி டிஃபென்ஸ். இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க யூடியூபர்ஸ் மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்கள் யூடியூபர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு போர் நடக்க போகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் மீடியாஸ் வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கம்பேர் பண்ண மாட்டாங்க. எத்தனை டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இருக்குது, எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, எத்தனை பாம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இவங்க ரேங்கிங்கை கொடுக்கறது கிடையாது. இவங்களோட பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லோக்கலில் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எத்தனை விமானங்களை இவங்க உள்நாட்டில் உருவாக்குறாங்க, எத்தனை விமானங்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அப்படி இறக்குமதி பண்ணுற விமானத்தில் என்னென்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் அடங்கியிருக்கு, அந்த விமானத்தை உருவாக்கின நிறுவனம் எத்தகைய வல்லமை படைச்சவங்க, இதுக்கு முன்னாடி அவங்க விமானங்கள் உருவாக்கியிருக்காங்களா ஆர் அந்த விமானம் வேறு ஏதாவது காம்பேட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பின்னாடி போய் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாயிண்ட்ஸே கொடுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக விமானங்களோட எண்ணிக்கையை தாண்டி பைலட்ஸோட ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்குது, என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க, இது வரைக்கும் எத்தனை ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த குறிப்பிட்ட விமானப்படை பண்ணியிருக்கு, அதில் எத்தனை வெற்றிகரமாக இருக்குது, எத்தனை தோல்வி அடைஞ்சிருக்கு, தோல்வி எதனால் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போய் மொத்தமாக நோண்டி பார்த்து தான் இந்த பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அதுபடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து மாடர்னாக இருக்குது, ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டை வந்து அந்த விமானப்படை வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இத்தனை பாயிண்ட்ஸு. அதில் அந்த ஃபைட்டர் ஜெட்டோட கேப்பபிலிட்டி என்ன, அது வேறு ஏதாவது வாரில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சீனர்களோட J-20 ஆர் J-11 ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்பேட்டில் இன்னும் பயன்படுத்தப்படல. J-17 பயன்படுத்தியிருக்காங்க, J-10C பயன்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தான். பட் அதை தவிர சீனாவில் இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து எந்த ஒரு காம்பேட்லையும் பயன்படுத்தப்படலை. ஸோ அதனால் அதற்கு கம்மியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் சுகாய் Su-30 வந்து இதை நம்ம காம்பேட்டில் பயன்படுத்தி இருக்கிறதன் காரணமாக J-11 மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலரான கேப்பபிள் இருக்கிற சுகாய் Su-30 MKIக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இதே MKIக்கு ரஷ்யன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க யுக்ரைன் வாரில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இது பாயிண்ட்ஸ் வந்து இப்படி தான் வரும். அதுலேயும் குறிப்பாக பயன்படுத்தினா மட்டும் கிடையாது, அந்த காம்பேட்டில் அது வெற்றிகரமாக இருந்திருக்கா, எத்தனை லாஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பாயிண்ட்ஸுன்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக 69 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 69 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம 4வது இடத்தில் இருந்து 3வது இடத்திற்கு சென்று இருக்கிறோம். இப்போ வந்து சைனா 4வது இடத்துல இருக்காங்க. இதனால் நம்ம சந்தோஷப்படணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி நான் அமெரிக்கன்ஸோட ஸ்டாண்டை பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அமெரிக்கன் நேவிக்கும் அமெரிக்கன் மரீன் கோருக்கும் அமெரிக்கன் ஆர்மிக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறேன். அதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ US ஏர்ஃபோர்ஸ் தான் உலகத்தின் நம்பர் 1 விமானப்படையாக இருக்குது. அவங்களுக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? நமக்கு இருக்கிறது 69, நம்ம 3வது இடத்துல இருக்கோம். அவங்களுக்கு கிடச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் 242.8 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. 2வது இடத்துல ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த ரேங்கிங் படி 2வது இடத்துல இருக்கிறது US நேவி 140 சொச்சம் பாயிண்ட்ஸோட 2வது இடத்துல US நேவி இருக்காங்க. சரி, 3வது இடத்துல ரஷ்யா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 3வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி இருக்காங்க.
சரி, 4வது இடத்துல ரஷ்யா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 4வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் மரீன் கோர் இருக்காங்க. 5வது இடத்துல ரஷ்யா வராங்க, 6வது இடத்துல நம்ம வரோம், 7வது இடத்துல சீனா வராங்க. ஆக்சுவலாக ரேங்கிங் வந்து இப்படி தான் நடந்திருக்கு. இதில் நம்ம வந்து 3வது கண்ட்ரியாக இருக்கோம் சொல்லப்போனால். இந்த குறிப்பிட்ட டிவிஷன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ், யூஎஸ் மரீன் கமாண்ட், யூஎஸ் ஆர்மி, யூஎஸ் நேவி, இந்த 4மே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்ற ஒரு கண்ட்ரிக்குள்ளே வருதுன்ற காரணத்தினால் இது 4த்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பிளேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ரஷ்யா, அதுக்கடுத்து இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா 3வது பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த லிஸ்டிங் படி என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 6வது இடத்துல தான் இருக்குது. 7வது இடத்துல சீனா இருக்குது. அதுக்கடுத்து சவுத் கொரியாவும் இஸ்ரேலும் அப்படியே ஃபாலோ பண்ணி வராங்க. இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. இப்போது இந்த ரேட்டிங்கை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 69 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்திய விமானப்படை எங்கே இருக்குது, 141 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு நேவி எப்படி இருக்குது. அதாவது நேவிக்கு வந்து வார்ஷிப்பு தான் தேவை. ஆனால் யூஎஸ் நேவியோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் இருக்கிற அந்த ஏர்விங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்விங்கில் இருக்கிற ஏவேக்ஸ், அந்த ஏர்விங்கில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு, அட்டாக் ஹெலிகாப்டர்ஸு, சர்வேலன்ஸ் ஹெலிகாப்டர்ஸு, இந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட நேவிக்கு சம்மந்தப்பட்ட விமானங்கள் பார்த்தீங்கனாலே இந்திய விமானப்படையை விட டபுள் த ரேட்டிங் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இந்த ஆசிய பிராந்தியத்தில் நமக்கு ஒரு வலிமையான விமானப்படை இருக்குது. ஆனால் இந்த வலிமையான விமானப்படை போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காண்டி தான் நான் இத்தனை ரேங்கிங்கை சொன்னேன். யூஎஸ் அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் யூஎஸ் அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்ஃபோர்ஸாக நம்ம இருக்கணும். யூஎஸ் ஏர்ஃபோர்ஸை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விமானப்படையாக நம்ம இருக்கணும். அதற்கு இன்னும் அதிகமான விமானங்கள் நம்மளோட இந்திய விமானப்படைகளுக்கு தேவை. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் இந்த பட்டியலை வெளியிட்ட தருணத்தில் இந்திய விமானப்படையில் இருக்கிற ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ஆல் டைம் லோவில் இருக்குது. இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை விட அதிகமான விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு தொடர்ந்து வரும் வருடங்களில் இணைக்கப்படும். ஸோ வருங்காலத்தில் இதை விட அதிகமான பாயிண்ட்ஸை எடுத்து சீன விமானப்படையை பின் பொசிஷன் பேக் சைட்லேயே வச்சுருக்கோம். இந்திய விமானப்படைக்கு அடுத்து தான் சீன விமானப்படை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம கொண்டு போய் ஆகணும். அதற்கு இந்திய விமானப்படைக்கு தேவையான நேரங்களில் விமானங்களும் என்ஜின்ஸும் கிடைச்சாகணும். இதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 30 வருஷத்துக்கு நம்ம தான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் அடையக்கூடாது, எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. PL-15 அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது 150 கிலோமீட்டர் தான் அதோட ரேஞ்ச், எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சதாகவும், ஆனால் ஆக்சுவலி PL-15 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஃபயர் பண்ணப்பட்டதாகவும் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஸோ இதோட கன்க்ளூஷனில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் பேஸ்ட் அப்படின்றது சும்மா சாதாரணமாக யூடியூபர்ஸ் வந்து 2 நாட்டோட விமானப்படைகளில் எத்தனை விமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. தீவிர ஆழ்ந்து விசாரித்து தான் இந்த பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸின் படி எஸ், இந்தியா ரஷ்யாவுக்கு அடுத்து 3வது மிகப்பெரிய விமானப்படையை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்குது. ஆனால் அது பத்தாது, இன்னும் நிறைய விமானங்கள் நமக்கு தேவைப்படுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.